என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கின்றது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது? அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய பயிற்சி. இப்பொழுதெல்லாம் நோய்கள் மக்களை நிறைய வாட்டுகிறது. அரசு ஆஸ்பத்திரிகளும் நிறைய இருக்கிறது, தனியார் ஆஸ்பத்திரியும் நிறைய இருக்கிறது. ரெண்டிலும் கூட்டம். நோய் அதிகமாகிவிட்டது, ஆஸ்பத்திரியும் அதிகமாகிவிட்டது, கூட்டமும் அதிகமாகிவிட்டது, செலவும் அதிகமாகிவிட்டது. மக்கள் தங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளோக்கு அவர்களிடம் பணம் இருக்கிறதோ அவ்வளோக்கு நோய்கள் அதிகமாகிறது, நோய்க்கு அதிகமாக செலவு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை குறைக்க வேண்டும். நோய்க்கு செலவு செய்வதை குறைக்க வேண்டும். நோய்க்கு செலவே செய்யக்கூடாது என்றால் அவர்கள் கண்டிப்பாக யோகாசனம் செய்ய வேண்டும். அதுக்காக மணிக்கணக்காக எல்லாம் செய்ய வேண்டாம். யோகாசனம்னா மற்ற பயிற்சிகள்லாம் மணிக்கணக்காக செய்வார்கள். யோகாசனம் தினம் காலையிலையும் மாலையிலையும் 10 நிமிஷம் போதும். பழகுவதற்கு தான் 1 மணி நேரம். பழகியாச்சுன்னா ஏதாவது 2-3 ஆசனம், இன்றைக்கி 2 ஆசனம், நாளைக்கு 2 ஆசனம், காலையில் வேறு சாயங்காலம் வேறு பண்ணால் போதுமானது. உணவு முறையில் மாமிச உணவை சாப்பிடக்கூடாது என்பதுதான் விதி. கீரைகள், பழங்கள் இவைகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த முறையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு டெல்பர்ட் சாண்டினோ, ஸ்ரீ ஜித்தா. சாண்டினோவுக்கு வயது 7, ஸ்ரீ ஜித்தாவுக்கு 6. சாண்டினோ 1வது படிக்கிறான், ஸ்ரீ ஜித்தா யூகேஜி படிக்கிறார்கள். எபினேசர் மார்க்ஸ் பள்ளியில் சாண்டினோவும், வெங்கடேஸ்வரா பள்ளியில் ஸ்ரீ ரீதாவும் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகர்ஷண தனுராசனத்தை இப்பொழுது அவர்கள் செய்ய போகிறார்கள். இவர்களை வதைக்கி யோகாசனத்தை சரி பண்ணுகிறவர்கள் ஜூலியட் ஏபிஜே யோகா சென்டர் நடத்துகிறார்கள். என் அருமை சீடரே, நீங்கள் ஆசனங்களை ஆகர்ஷண தனுராசனத்தை செய்யுங்கள், பத்மாசனத்தை கலையுங்கள். முதலில் வலது காலை நீட்டி செய்யணும். ரைட் லெக்கை நீட்டு. ரைட் லெக் எது செய். தலை நேர நிமிரு. தலை நேர நிமிரு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ இடது கால் நீட்டே செய். ஆகர்ஷண தனுராசனம். வில் அம்பு போல் வில்லையை வேடன் விடுகிறார் என்று சொன்னால் எந்த ஸ்டேஜ் இருக்குமோ அப்படி இதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனம். இதற்கு முன்னால் சில ஆசனம் இருக்குது. இந்த ஆசனம் பழகிறதுக்கு முன்னால் பாதகஸ்த ஆசனம் பழகினதுக்கு அப்புறம்தான் இந்த ஆசனத்தை பழக வேண்டும். பாதகஸ்தாசனம் வந்துட்டுதுன்னா இந்த ஆகர்ஷண தனுராசனம் வெகு லகுவாக செய்து விடலாம். ஆகவே இந்த ஆசனத்துக்கு முன்னால் என்ன ஆசனம் செய்தால் லகுவாக இருக்குமோ அதை பழகிட்டு அதுக்கப்புறம் தனுராசனத்துக்கு வரணும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி, ஆகர்ஷண தனுராசனம் பழகி அதனுடைய பலன்களை முழுமையாக அடைந்து நோயற்ற வாழ்வுக்கு வழிகாண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.